இப்போ வந்து 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால் வேக்சின் போடுறதுக்காக தான் கிளம்பிட்டுருக்கோம். லட்டுக்கு எல்லா வேக்சினுமே கவர்மெண்ட்டில் தான் போட்டிருந்தேன். எனக்கு வீடியோ அனுப்பிட்டே இருந்தாங்க. ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் ஒரு வீடியோ அனுப்பிட்டே இருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, பேராசிட்டமால் மருந்து வந்து எக்ஸ்ட்ரா டோஸ் கொடுத்து ஒரு குழந்தைக்கு லிவர் ஃபெயில் ஆகி இறந்துருச்சு. அந்த வீடியோ வந்து அவேர்னஸ்க்காக நிறைய டாக்டர்ஸ்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஷேர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்மளே எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் டக்குனு போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மருந்து வாங்கி குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேபியோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் வந்து டோஸ் கொடுப்பாங்க. அந்த மருந்து தான் வாங்கி கொடுக்கணும். நம்மளா போயிட்டு ஒரு அவசரத்துக்கு வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி கொடுக்காதீங்க. அண்ட் வந்து லட்டுக்கும் ஊசி போட்ட இடத்துலேயே சொன்னாங்க, இந்த மாதிரி மருந்து வந்து பேராசிட்டமால் மருந்து கொடுத்துருந்தாங்க, 15 சொட்டு கொடுக்கணும். அதெல்லாம் காய்ச்சல் வந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஐஸ் கட்டியும் அதே மாதிரி தான். ரொம்ப ரெட்டிஷாக இருந்துச்சு, வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஐஸ் கட்டியை வந்து டவலில் ரேப் பண்ணி வைங்க. மற்றபடி நீங்கள் அதெல்லாம் வைக்க வேண்டியதில்ல, நார்மலாக விட்டாவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லட்டும் அதே மாதிரி தான். ஊசி போடுவோம் மட்டும் தான் அழுதா, மற்றபடி நார்மலாகி விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு எதுவுமே தெரியல. தூங்கி எழுந்திரிச்சா அப்போ நார்மலாகி விளையாட ஆரம்பிச்சிட்டா.